லார்ட். கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ கடந்த சில வாரங்களாகவே நீங்கள் வேதம் அறிவோம் நிகழ்ச்சியில் இரக்கம், கிருபை, சாந்த குணம் இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை தேவன் நம்ம மத்தியில் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நாள்லையும் கூட ஒரு புதிய டாப்பிக்கில் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம மத்தியில் அப்பா SR ஜெயசீலன் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் நமக்கு தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு நம்ம கற்றுக்கலாமா? ஸோ ப்ரைஸ் லார்ட்ப்பா. ப்ரைஸ் லார்ட்மா. ப்ரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறப்பா. நீங்கள் நல்லா இருக்கிறோம்மா. நல்லா இருக்கிறோம். ஓகேப்பா. ஸோ இந்த நாள்லையும் கூட நம்ம நிறைய டாபிக்ஸ், நிறைய எபிசோட் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய காரியங்கள் தேவன் நம்ம மத்தியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நிச்சயம். இந்த நாள்லையும் புதிய டாபிக் என்னன்னா வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தங்கள். ஸோ வாக்கு தத்தனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னா நியூ இயர் சர்வீஸ் தான். ஸோ வாக்குத்தத்தனால எல்லாரும் நியூ இயர் டைமில் எப்போ நம்ம வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வோம், இந்த ஆண்டில் தேவன் நம்மகிட்ட என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நாளில் வாங்குற வாக்குத்தத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா மறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவன் அவங்களுக்கு அதை நினைப்பூட்டினாலும் அதை அவங்க என்ன செய்கிறது இல்லைன்னா அதை ஞாபகப்படுத்திக்கிறது இல்லை, மறந்துடுறாங்க. ஸோ வாக்குத்தத்தம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ வாக்குத்தத்தம் மறந்து போகிறதுக்காக கொடுக்கப்படுறது அல்ல. ஸோ வாக்குத்தத்தம் தேவனிடத்துலேருந்து நமக்கு எதற்காக கொடுக்கப்படுது? இது ஒரு நல்ல கொஸ்டின்மா. சரியா? இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரியாமலே வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறாங்க. வாக்குத்தத்தத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ரியலாக வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுது? நான் ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங்கில் கேட்டேன். அது வாக்குத்தத்த ஆராதனை. வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுதுன்னு கேட்டேன். அப்போ சிலவர் சொன்னாங்க அது நிறைவேறுவதற்காக கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. ஓகே, உண்மைதான். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் வாக்குத்தத்தங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது அப்படிலாம் இல்லை. சரியா? ரியலாக வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, ஒரு வசனத்தை நான் சொன்னால் நீங்கள் கூட பாதி தான் சொல்லுவீங்க. ஓகே, தேவ பிள்ளைகளே, நீங்களே அந்த வசனத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்கள். முழு வசனத்தை சொல்கிறீங்களா, பாதி சொல்கிறீங்களா பார்ப்போமே. சரியா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இது முழு வாக்குத்தத்தமா, முழு வசனமா? இல்லை. அப்போ அந்த வசனத்தினுடைய முழு வசனம் என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. சரியா? இது எங்கே இருக்குன்னா 2 கொரிந்தியர் 1:20. சரியா? 2 கொரிந்தியர் 1:20 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா பாதி வசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி வசனம் தெரியாது. நல்ல முக்கியமான அந்த பாயிண்ட்டை பிசாசு மக்களுடைய இருதயத்தில் விதைக்காம எடுத்துட்டான். முழு வசனத்தை வாசிங்களேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பாருங்க, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ அந்த வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அல்ல. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. நமக்காக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வாக்குத்தத்தம் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு. ரியல் என்னன்னா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, உங்களால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ இந்த வசனம் இத்தனை காலமா நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? இந்த கடைசி பகுதி தான் எல்லாருக்கும் தெரியும், பாதி தான் தெரியும். வாக்குத்தத்தங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. எதற்காக வாக்குத்தத்தம்? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்போ ஒரு இப்போ பிரியாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, பிரியா மூலமா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறலை அப்படின்னா, இந்த அறிவு இல்லாததுனால.
இந்த சத்தியத்தை அறியாததுனால. சரியா? இப்போ பிரியாவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. இன்னொரு முறை, ஆண்டவரே உங்கள் வாக்குத்தத்தம் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படும்படி அது நிறைவேறட்டும் அப்படி ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாரு? ஸோ செகண்ட் பண்ண ப்ரேயர். ஸோ தேவ நாம மகிமைக்காக நம்ம பண்ணும் போது அந்த ப்ரேயர் ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். கொடுக்கப்பட்ட ரீசனே உங்கள் நாம மகிமை, கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அப்போ பிசாசு அழகா 2 கொரிந்தியர் 1:20 பாதியை மறைச்சிட்டு பாதிய ஜனங்களுக்கு அறிவிச்சிருக்கிறான். பாருங்க, எவ்வளோ ஊழியக்காரங்கள்ட்ட நிறைய பேருக்கு தெரியாதுமா. ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுவதற்கு நோக்கம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அப்போ நான் சொல்ல, ஆண்டவரே ஏன் மூலமாக உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு உங்களுடைய வாக்குத்தத்தம் என்கிட்ட நிறைவேறட்டும். இந்த வசனத்தின்படி கேட்டால் நிச்சயமா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். சரியா? இப்போ வாக்குத்தத்தங்கள் எதற்காக அப்படின்னு புரிஞ்சிச்சா? கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இப்பவும் கூட எல்லாருமே நிறைய வாக்குத்தத்தங்கள் பெறுறாங்க. அந்த வாக்குத்த வசனத்தை மட்டும்தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க தவிர அதுக்கு மேல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்கன்னா மறந்துடுறாங்க. எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவங்க. எப்பவுமே வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம ஃபுல்லா வாசிக்கும் போது தான் அந்த காரியங்களை நம்ம முழுமையா அறிந்து கொள்ள முடியுது. ஸோ இந்த விளக்கம் எல்லாருக்குமே ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ தேவன் வாக்குத்தத்தத்தை ஒரு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். இந்த வாக்கினால் சொன்னதை யாருக்கு ஆண்டவர் கரத்தினால் நிறைவேற்றினார்? இந்த வசனம் வேதாமத்தில் பல இடத்துல இருக்குது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 24வது வசனம். சரிங்களா? 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 15வது வசனம். இதில் என்ன வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தாலும் ஓகே தான். சரியா? இதை சொல்கிறது யார் சொல்கிறான்னா சாலமோன் சொல்கிறார். எப்படி? சாலமோன் சொல்கிறார். தன்னுடைய தகப்பன் தாவீது தாவீதுக்கு கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, வாக்கினால் சொன்ன வாக்கு தத்தத்தை கரத்தினால் நிறைவேற்றினீர். இப்போ சாலமோன் அப்பாவை பார்க்கும் பொழுது அப்பாவுடைய ஒரு பகுதி என்னது? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தகப்பனார். சரியா? அப்போது அந்த ஈசாய் குடும்பத்தில் 8வதாய் பிறந்த தகப்பனார். இவன் இந்த சபைக்கே தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீது. அப்போ தாவீதை நான் உயர்த்துவேன், நான் ராஜாவாக வைப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் பிள்ளைகள் ஆலயத்தை கட்டுவாங்க, நீ கட்ட மாட்ட, இப்படி நிறைய வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். சாலமனுடைய பீரியடில் அதை கரத்தினால் நிறைவேற்றினார். வாக்கு தத்தத்தை கொடுத்தது யாருக்கு? தாவீதுக்கு கொடுத்தாரு. ஆனால் நிறைவேற்றப்படுகிறது யாருக்கு? நீங்க எடுத்திருக்கீங்களா? வாசிங்களேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். மனுஷன் சொல்லுவான், கையினால செய்ய மாட்டான். சொல்லிடுவான், நான் உனக்கு பண உதவி செய்துறேன் அப்படின்னு சொல்லிடுவான், வாயினால சொல்லிடுவான். ஆனால் கையினால் என்ன செய்ய மாட்டான்? பணத்தை என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கும் ஆண்டவருக்குள்ள வார்த்தை அதுதான், வித்தியாசம் அதுதான். மனுஷன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற மாட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வாக்கினால் சொன்ன வாக்கு தத்தத்தை காத்தருளி. நம்ம வாக்கை காத்தல்றது ஒரு பெரிய காரியம். வேதாகமத்தில் யாக்கோபு 3வது அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவனை பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்கிறவனுமாய் இருக்கிறான். அப்போ அதில் சொல்லப்படுகிற எல்லாரும் அநேக காரியங்களை தவறுகிறோம். எப்படி? எல்லாரும்
அநேக காரியத்தில் தவறுகிறோம். ஆனால் தேவன் தவறுகிறவர் அல்ல. அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அவர் ஒரு தடவை சொன்னதுக்கு அப்புறம் அதை குறித்து கவலைப்படுறது கூட கிடையாது. ஸோ நம்ம வாக்குத்தத்தத்தை மறந்துடுவோம். ஆமாம், நம்ம மறந்துடுறோம். எப்படி நம்ம மறந்துடுவோம். சரியா? எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருதுமா. ஓகே. நான் ரொம்ப சின்ன பையன். ஓகேப்பா. நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு ஒரு 19 வயசு, ஒரு இளைஞன். அப்போது மோகன் சி லாசரஸ் அண்ணன் அந்த தேவனுடைய கூடாரத்தை திறக்கிறாங்க. ஓகே. நானும் இடிச்சு பிடிச்சி உள்ளே போயாச்சு. அதை திறக்கிறது யாருன்னா டிஜிஎஸ் தினகரன். ஓகே ஓகே. யார்? தெய்வ மனிதர் டிஜிஎஸ் தினகரன் அங்கே. ஓகே. இப்போ நானும் இழுத்து அங்கே போய் டிஜிஎஸ் அங்கே கோட்டை பிடிச்சி அவரை மாதிரி எனக்கு அபிஷேகம் வேணாண்டு வர. இப்போது மோகனனை டிஜிஎஸ் தினகரன் அங்களுக்கு ஒரு தங்க சிலுவை பிரசன்ட் பண்ணுறாங்க. ஓகே. அந்த கூட்டத்தில் நான் நினைக்கிறேன், நானும் பெரிய பையனை வந்தோடனே சரியா மோகன் சிலாசஸ் அப்படி இருப்பாங்க டிஜிஎஸ் மாதிரி, நம்ம மோகன் சிலாசஸ் மாதிரி வந்துடுவோம். ஓகே. அப்போ தங்க சிலுவை பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிசாசு கிட்ட வந்து சொல்கிறான், நீ பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிற, நீ எப்படி தங்க சிலுவையை கொடுக்க முடியும்? சொன்னோன்னே அப்படியே லிமிட் விட்டுட்டேன், அந்த சிந்தையே விட்டுட்டேன். ஆனால் ரொம்ப வருஷம் ஆனதுக்கு பிறகு மோகனனுடைய ஊழியத்தினுடைய 30வது ஆண்டு ஊழியம் வருது. நான் பீச்சில் ஜோம் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இப்போ ஆண்டவர் நான் ஞாபகப்படுத்துகிறாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நீ நினச்சில்ல, இப்போ அவருக்கு 30வது ஊழிய ஆண்டு வருது, நீ தங்க சிலுவையை இப்போ உன்னால் பிரசன்ட் பண்ண முடியும், போய் செய்யோடு சொல்லு. ஸோ ஆண்டவர் நம்மளுக்கு நினைப்பூட்டி நீங்கள் சொன்ன மாதிரி காத்தருளி நம்மளுக்கு எனக்கு கண் வந்து அப்படியே கண்ணீர். ஓகே. ஆனந்த் ஜுவல்லர்ஸ்க்கு போனேன். ஆனால் ஒரு பவுனில் எனக்கு தங்க சிலுவை பாக்கெட்டில் குத்துற மாதிரி வேணும், பட்டனில் சொருகிற மாதிரி வேணும், ஓகே, பையிலையும் சொருகிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தங்க சிலுவை செய்து அங்கே கொண்டு நான் அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது நினச்சி பார்த்தேன், கத்த சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார். அன்னைக்கு உண்மை அதுதான். எனக்கு பஸ்ஸுக்கு கூட என்ன கிடையாது, காசு கிடையாது. பஸ்ஸுக்கு கூட என்ன கிடையாது, காசு கிடையாதான். ஆனால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாட்கள் வரும் பொழுது அது நிறைவேறப்படும். அது வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும். போயிடக்கூடாது. ஆனால் சாத்தான் நம்மளை டெம்ப்ட் பண்ண தான் செய்வோம். உன்னால முடியாது, நிச்சயமா நீலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனால் ஆண்டவர் நினைத்த நேரத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஓகேப்பா, இப்பவும் கூட வாக்குத்தத்தை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுக்கொள்கிறோம். அது அதே ஆண்டில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறிடுமா? நீங்கள் வாக்குத்தத்த ஆராதனையில் போய் ஒரு வசனத்தை எடுக்கிறது தான் வாக்குத்தத்தம் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆமாம், அது அல்ல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நானும் தேவனும், நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட ஜப ஜீவியத்தில், வேத தியானத்தில், எங்கள் 2 பேருடைய உறவுலையும் இருக்கும் பொழுது கத்த ஸ்பெசிஃபிக்காக எனக்குன்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார், பிரியாவுக்குன்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அது ஒரே நாளில் நிறைவேறலாம், ஒரு மாதத்தில் நிறைவேறலாம், 6 மாதத்தில் நிறைவேறலாம், ஒரு வருஷத்தில் நிறைவேறலாம், 10 வருஷம் கழித்து நிறைவேறலாம், 20 வருஷம் கழித்து நிறைவேறலாம். அப்படி பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆமாப்பா. ஸோ இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் நிறைய வாக்குத்தத்த கூட்டங்கள் நிறைய சர்ச்சஸில் நடத்துகிறாங்க. வாக்குத்தத்த கூட்டங்கள் நடத்துறது சரிதானப்பா? வாக்குத்தத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா வாக்குத்தத்த கூட்டம் நடத்துறது சரிதானே? சரிதான். சரியா? அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம், சரியா? ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கணும், நம்பி அதனால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை வேணும். அப்போ வந்து நம்ம இன்னசென்ட்டாக அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் என் பிள்ளை கேட்டுட்டா, என் மகன் கேட்டுட்டான் அப்படின்னு ஆண்டவர் கிருபையாக வாக்குத்தத்தங்களை நினச்சிவார், கொடுப்பார்.
நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குத்தத்தத்தை பெற்றது ஆபிரகாம். ஆமாம். சரியா? நீங்கள் எபிரேயர் 6:13-14 வாஸ்து பார்த்தா ஆபிரகாமே வாசிங்க. எபிரேயர் 6:13-14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நானே எப்படி அவர்தான் நானே இதுதான் தமது பேரிலே தாமே நானே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். ஆசீர்வாதம்னா என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம், சொத்து, காரு, பங்களா இதான் ஆசீர்வாதம் சொல்லி. பைபிளில் அப்படியே சொல்லவே இல்லை. அப்போ ஆசீர்வாதம்னா என்னதுப்பா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஒரு குடும்பம் தான் ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு ஆசீர்வாதம்னு சொல்லியாச்சுன்னா காசு, பணம், சொத்து, சொகம், காரு, பங்களா இல்லை. ஒரு மனுஷனுடைய ஃபேமிலி. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது என்னது? உனக்கு குமாரனை கொடுப்பேன். 75 வயசுல கர்த்தர் அபிராமை தெரிந்து கொள்கிறார். எப்படி? 75 வயசுல. அப்போ ஆபிரகாம் கிடையாது, அபிராம். நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:4 ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எத்தனை வயசு? 75. அவருக்கு 75 வயசு. இதெல்லாம் பைபிளில் நோட் பண்ணப்படுகிறது. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 75 வயசு. அவன் வெயிட் பண்ணாமல் சில தப்புகளை பண்ணி, சரியா, வாக்கு தத்தத்தின் மூலமாய் பெற்றது தான் பிள்ளை. வாக்கு தத்தம் இல்லாமல் மாம்சத்தில் பிறந்தது பிள்ளை அல்ல. ரோமர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதுமா. ரோமர் 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. 86 வயதுல இஸ்மவேல் பிறக்கிறான். ஆண்டவர் அவனை பிள்ளையாகவே கன்சிடர் பண்ணல. அதை மறுபடியும் வாசிங்க. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருல்ல, அதுக்காக ஆபிரகாம் தப்பு பண்ணிட்டான். சரியா? ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் 13 வருஷம் ஒரு சின்ன பகை. ஆண்டவர் அபிராம்கிட்ட 13 வருஷம் பேசலமா. ஏன் பேசலைன்னா, மாம்சத்தின்படி அவன் பிள்ளையை பெற்று எடுத்துட்டான். அப்போ வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற மாட்டேனா? ஆண்டவருக்கு பயங்கர கோபம். நீங்கள் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16ஆம் வசனம், அதுதான் கடைசி வசனம். அதுதான் 16வது அதிகாரத்தில் 16 வசனம் தான் இருக்கு. ஆகார் ஆபிராமுக்கு கிடையாது, ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். 86 வயசு இருந்தான். இப்போ பிள்ளை பறக்கச்சல 86 வயசு. நம்ம எல்லாம் நினைப்போம்ல, ஆபிரகாமுக்கு 90 வயசுலாம் பிள்ளை பிறந்துச்சு, 86ல் பிள்ளை பிறந்துட்டு. ஆனால் அது பிள்ளையாவை கன்சிடர் பண்ணல பைபிள். அது மெயினா ஒரு, ஏன்னா இவன் வாக்கு தத்தத்தின்படி பிறக்கல, மாம்சத்தின்படி பிறந்தான். அப்போ நம்ம நிறைய காரியம் மாம்சத்தின்படியும் வாழலாம், வாக்கு தத்தத்தின்படியும் வாழலாம். சரியா? இப்போ மாம்சத்தின்படி வாழ்ந்ததுனால தேவன் 13 வருஷம் பேசலை. 17வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்கள.
ஆபிராம் 99 வயதான போது, எத்தனை வயசு? 99 இப்போ 86ல் 99லேருந்து 86 கழிச்சு பாருங்க, 13 வருஷம். 99 வயது ஆகும் பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன், நீ உத்தமனா இருந்தால் மட்டும் போதும், எனக்கு முன்னாடி நீ சரியா நடந்துக்கோ. 100 வயசுல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எத்தனை வருஷம் காத்திருக்கிறாரு? 25 வருஷம் காத்திருக்கிறார். 75ல் ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரு? ஆரான்லேருந்து தெரிந்து கொள்றாரு, புறப்படுறாங்க. சரியா? 99 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. 25 years. ஸோ அவ்வளோ நாட்கள் 100 வயசுல குழந்தை பெற்றெடுக்கிறார். ஸோ ஒரே ஆண்டில் நிறைவேறுமா அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் தேவன் ஏற்ற நேரத்தில் நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணணும். நீங்கள் பைபிளில் வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்ட நிறைய பேரை சொல்லலாம். யோசேப்பு, எப்படி? யோசேப்புக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அவனுக்கு 17 வயசு தான், வெறும் 17 வயசு, ஒரு யூத்து. 17 வயசுலன்னா 12th படிக்கிற பிள்ளைங்க தான் 17 வயசில். 12th படிக்கும் பொழுது அவனுக்கு மீசையும் முளைச்சிருக்காது, அவன் ஒரு இளைஞன், அவன் வாலிபன் கூட கிடையாது. அப்போ அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் 30 வயசில் நிறைவேறுகிறது. நீங்கள் வாஸ்து பாருங்கள், ஆதியாகமம் 37:2 வாஸ்து பாருங்களேன். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். சரியா? அவனுக்கு பண்ணுற சேட்டையெல்லாம் சொல்கிறதுனால யாருக்கு? அவங்க அண்ணமாருக்கு யோசேப்பை பிடிக்கவே பிடிக்காது. சரியா? 2:37 கர்த்தர் அவனுக்கு வயசு எத்தனை சொல்றாரு? 17 வயசு. நோட் பண்றாரு பாருங்க அழகா. 5ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். இப்போ கோபம் வருமா வராதா? அறிவிச்ச உடனே அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமா பகைக்கிறாங்க. 17 வயசுலயே அண்ணமார் எல்லாராலையும் பகைக்கப்பட்டுட்டான். எதுக்குன்னா வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? 11 அறிக்கை கட்டும் அப்படியே விழுந்து இந்த ஒரே ஒரு அறிக்கை கட்டம் வணங்குது. யோசேப்பை வணங்கும். இன்னும் இன்னைக்கு 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பகைக்கிறாங்க, இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க. இன்னொரு சொப்பனமும் அவனுக்கு இன்னொரு சொப்பனம் வரும். அதில் யாக்கோபே அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இப்போ நாங்களாம் உங்களை உன்னை பண்ணிவோமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் யாக்கோபு மட்டும் அதை இருதயத்தில் வச்சுக்கிட்டான். சரிங்களா? ஸோ ஒரு நாள் அண்ணமாரை பார்க்குறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ வரும் பொழுதே அவனை பார்த்து அண்ணமாரெலாம் சொல்கிறாங்க, சொப்பனக்காரன். 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க, மேலே இருக்கும். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இப்போ சொப்பனக்காரன் வரான். அவன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க, ஸ்கெட்சு போட்டாங்க. கொன்று இந்த குழியில் நிறைய குழி இருக்குது, அதில் ஒன்றை போட்டுருவோம், இந்த துஷ்ட மிருகம் கடிச்சிச்சு கொன்னுட்டுன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லிடுவோம். வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. கூட பிறந்தவங்களாலும் தடுக்க முடியாது, உங்க கூட இருக்கிறவங்களாலும் தடுக்கும். இப்போ பிரியாவை கத்த உயர்த்தணும் அப்படின்னு வாக்குத்தத்தம் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னா யாராலையும் அதை மாற்றவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தடைகள் வருது. ஆபிரகாமுக்கும் வந்துச்சு, இப்போ நீங்கள் சொல்கிற யோசேப்புக்கும் வருது. ஆமாம், இந்த வாக்குத்தத்தத்தை சேர விடாதபடிக்கு, அதை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடைகள் வருது. இந்த வாக்குத்தத்தம் 13 வருஷத்துக்கு அப்புறவு நிறைவேறுது. நீங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதா இருந்தான். எத்தனை வயசு? 30 வயசு. இப்போ யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது 30 வயசு, தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயசு,
இயேசு ஊழியத்துக்கு வரும் பொழுது 30 வயசு. அந்த 30 வயசுங்கிறது ஒரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற வயசு. ஸோ இதில் மீனிங், இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, இடைப்பட்ட காலம் சொன்ன நாள் நிறைவேறுகிற நாள், இதுக்கு இடையில ஒரு காலம் இருக்குது. நீங்கள் வாஸ்து பாருங்கள், சங்கீதம் 105:19 வாஸ்து பாருங்கள். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற வரைக்கும் அது புடமிடும். நிச்சயமா மோல்டு பண்ணி அந்த வாக்குத்தத்தை பெற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை வந்து காத்திருக்கணும். அது ரொம்பவே கஷ்டமானதுதான். ஆனா காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள். சொன்ன மாதிரியே எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆதியாகமம் 41:41 அதிகாரியாக மாத்திட்டார். அவங்க சகோதரர்களே கண்டு வியக்கத்தக்க அளவுல சொன்னதை தேவன் நிறைவேற்றி காண்பிச்சார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்ல. நிச்சயமாமா. அதே போல இன்னொரு கொஸ்டின்பா. ஸோ வயிற்றில் இருக்கும் போதே வாக்குத்தத்தங்கள் சிலருக்கு கொடுக்கப்படுது. அது நீங்க எப்படி சொல்றீங்கப்பா? டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேன். ஏசா யாக்கோப், நீங்கள் ரோமர் புத்தகம் 9வது அதிகாரம் 10 நீங்கள் வாஸ்து பாருங்களேன், ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். ரோமர் 9வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும், பிள்ளைகள் என்ன செய்யல, இன்னும் பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கு. நல்லதும் கெட்டதும் செய்யல, நல்வினையும் தீவினையும் செய்யல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைத்தவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளோட சொல்லப்பட்டது. இதுதான் வாக்கு தத்துவம் ரெபெக்காளுக்கு கர்த்தர் சொல்றாரு. ஓகே, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். ஸோ பிறக்கிறதுக்கு இதை சொன்னனால தான் ரெபெக்காவுக்கு தெரிஞ்சு யாக்கோபு மேல ஒரு ஆசை. வாக்கு தத்தத்தை பெற்றுட்டான்ல. ஸோ இந்த வாக்கு தத்தங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் கொடுக்கிறது. சில பேருக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிடைக்கலாம், சில பேருக்கு வயசானதுக்கு அப்புறம் கிடைக்கலாம், சில பேருக்கு ரொம்ப ஏர்லியராக கிடைக்கலாம். ஸோ அவருடைய வாக்கு தத்தங்கள் எப்போ எப்படி யாருக்கு கிடைக்குன்னு சொல்ல தெரியாது. ஸோ ஆண்டவர் சொன்னார்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுகிறது. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அது நிறைவேறாமல் போகுமாப்பா? நிறைவேறாமல் போகாது கண்டிப்பா. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாய் பொய்த்து போவது இல்லை. முழு வேதாகமத்திலையும் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார் வாக்கு தத்துவம் அத்தனை நிறைவேறிருக்கு. ஆமென். எசேக்கியேல் ராஜாவுக்கு வாக்கு தத்தம் பண்றாரு, அதை நிறைவேற்றார். ஆமென். நீங்க 2 நாளாகமும் 32:24 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார். சரியா? 2 ராஜாக்கள் 20:5, ஏசாயா 38:5 இந்த 2 வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தா, விண்ணப்பத்தை கேட்டே கண்ணீரை கண்டே உன் ஆயுசோடு 15 வருஷம் கூட்டுவேன். இது வாக்கு தத்துவம். நிறைய பேருக்கு எசேக்கியாவுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினாருங்கிறது கூட தெரியாது. ஸோ நம்ம லைஃப்லையும் சில வாக்கு தத்தங்கள் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுமா. ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க சொன்ன நிறைய காரியங்கள் மூலமா நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மறக்கப்பட்டு போவதில்லை, அது மறைந்து போவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல அதை நிறைவேற்றுறதுக்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இது ரொம்ப எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம்ப்பா. இதே மாதிரியான இன்னொரு அழகான ஒரு எபிசோட்ல வேற ஒரு தலைப்போட நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.